வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தா இந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அவங்க உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா இவங்களை கால் பண்ணுங்க. இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தின்னு பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஒய்ஒய் கார்டு போன்றவற்றுக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு சம்மந்தமாக நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னு பார்த்தா நமக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆர் வந்துச்சு. எஸ்ஐஆர் வந்த உடனே ரேஷன் கார்டு ஆன வேலை எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சுட்டாங்க. அதனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அப்ளை பண்ணி ரேஷன் கார்டு வரல, புதுசாக எப்போ அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு கார்டுலேருந்து எப்படி இன்னொரு கார்டுக்கு சேஞ்ச் ஆகிக்கணும்னு கேட்குறாங்க. நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அனைத்துக்குமே இன்னைக்கு பதில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சீங்கன்னா பெரிய பெரிய லாபங்கள் இனி வரக்கூடிய 5 வருடமுமே உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இதுவரையும் அப்ளை பண்ணி, அதாவது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குலாம் கிடச்சிருக்காது. இந்த எஸ்ஐஆர் வந்ததுலேருந்து எஸ்ஐஆர் எலெக்ஷனு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசமா எந்த ஒரு நியூ கார்டும் இஷ்யூ பண்ணாமல் இருந்தாங்க. அந்த நியூ கார்டு இஷ்யூ பண்ணாதனால இன்னைக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு, நியூ கார்டு எல்லாமே கொடுத்துருங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே கார்டு கொடுக்க சொல்லிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க, அரிசி கார்டுக்கா சக்கரை கார்டுக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த கார்டு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வருமானம் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமா ட்ரை பண்ணிட்டு விட்டுட்டு இருந்தா கூட இப்போ நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரை நீங்கள் அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தடவை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஏன் வாங்கி வச்சுக்க சொல்கிறோம்னா, அடுத்த 6 சிலிண்டரு, மகளிர் உரிமை தொகை, இன்னும் முதியோர் தொகை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு, அதே மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க ரேஷன் கார்டை வச்சுதான். அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ரேஷன் கார்டு எல்லாத்துட்டையும் வந்துடணுங்கிறதுக்காக இவங்க இதை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, ரேஷன் கார்டை வாங்கிருங்க. அதனால அப்ளை பண்ணி வாங்காம இருக்கவங்க இப்போ போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 10 நாளுக்குள்ள கொடுக்க சொல்லிட்டாங்க. அது இல்லாம இனிமேல் தான் அப்ளை பண்ணுங்கிறவங்க இதுதான் கரெக்டான டைம். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ரேஷன் கார்டை அப்ளை பண்ணுங்க, வந்துடும். அதே மாதிரி பேர் சேர்க்கணும், பேர் நீக்கணும்னாலும் இப்போ போய் பண்ணுங்க. பேர் சேர்க்கணும்னா என்னன்னா, இதுவரையும் அவங்க பேரே இல்லாமல் இருந்திருக்கும். கல்யாணமாகி வந்திருப்பாங்க, ஆனால் பேர் சேர்த்திருக்க மாட்டாங்க கார்டில், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அதே மாதிரி இறந்துருப்பாங்க, அவங்களுடைய பேரை நீக்கி இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுங்க, இப்போ பண்ணி வச்சுருங்க. இப்போ ரொம்ப 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 முக்கியமாக அதை எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய ஸ்கீமை இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, கால்குலேட்டே பண்ணுவாங்க. இதுதான் முதல் விஷயம். அடுத்து இரண்டாவதா பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி வச்சிருங்க. அதாவது இந்த கைரேகை பதியக்கூடிய அந்த விஷயங்கள் நிறைய இடத்துல நடந்திருந்தாலும் இன்னும் சிலர் கைரேகையெல்லாம் பதிய வைக்கல. அதே மாதிரி ஒருத்தவங்க குடும்பத்துல பதிய வச்சிருந்தாலும் எல்லாருமே அதுல பதிய வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம். யாருடைய கைரேகை பதிஞ்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டுல இருந்து வரக்கூடிய எல்லா விஷயமுமே போய் பொருள் வாங்குறதுக்கோ இல்லை அவங்களுக்கு தான் ஸ்கீம் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கோ எலிஜிபிள் கொடுப்பாங்க. அதனால எல்லாருமே முக்கியமாக மகளிர் உரிமை தொகையெல்லாம் வாங்கினா பெண்கள் என்ன பண்ணுங்க, அந்த கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணி வச்சிருங்க. எல்லாருமே இப்போ பண்ணணும், 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள் உட்பட. அப்போ நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தாயுமானவர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. தாயுமானவர் ஸ்கீம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அவங்களால நடந்தெல்லாம் வர முடியாது, லைனில் நிற்க முடியாதுங்கிறதுனால ஆரம்ப நாட்கள், ஒவ்வொரு மாதத்துடைய ஆரம்ப நாட்கள் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதிக்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்கள், சர்க்கரை, பருப்பு, அரிசி, எண்ணெய் எல்லாவற்றையுமே வீடு தேடி வீட்டு வாசல்ல கொடுக்குறாங்களாமா. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அரிசியெல்லாம் போயிட்டு வயசானவங்களால தூக்கிட்டு வர முடியுமா? கிலோ கணக்காக வந்துட்டு இருக்கு, 10 கிலோ 20 கிலோன்ட்டு, அதெல்லாம் தூக்கவே முடியாது. அதனாலேயே நிறைய பேர் எதுவுமே போய் என்ன பண்றதில்ல, வாங்குறதில்ல. வயசானவங்க மட்டும் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, போய் சும்மா ஒரு எண்ணெய் பேக்கெட்டையும் ஒரு பருப்பையும் சர்க்கரையும் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுவும் நிற்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு தடவை போகும்போது என்ன இருக்கோ அதை மட்டும் வாங்கிக்கிறாங்க. 2வது தடவை அவங்களால போக முடியல. இதையெல்லாம் தவிர்க்கணும் தான் தாயுமானவர் ஸ்கீம்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டுச்சு. அதை இன்னும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா துரிதப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு நம்ம வேணும், எனக்கும் வீடு வாசல்லையே எல்லா பொருளும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லெட்டர் கொடுக்கணும். அந்த லெட்டர் யாரெல்லாம் கொடுக்க முடியும்னா 60 வயசுக்கு மேற்பட்டவங்க கொடுக்கணும், ஊனமற்றவர்கள் கொடுக்கலாம், கர்ப்பிணி பெண்கள் கொடுக்கலாம். அதாவது எனக்கு வீடு வாசல்லே பொருளை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும்னா நீங்கள் ஏற்கனவே கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதில். அதனால் உங்களுடைய கேஒய்சி இருந்தால் மட்டும்தான் வீடு தேடி வரும்போது நீங்கள் வாங்க முடியும். அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வீடு தேடி என்ன பண்ணுவாங்க, முதல் 2-3 தேதியிலே கொண்டு கொடுத்துருவாங்க. காசை கொடுத்து வாங்கிக்கலாம். வீட்டு வாசலில் பொருள் கிடைக்குதுன்னா நம்ம காசை கொடுத்து வாங்குறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. எப்பயும் கொடுக்குற அதே காசை கொடுத்து தான் வாங்க போகிறோம், அதே கார்டை தான் காட்ட போகிறோம், அதே கைரேகையை தான் பதிய வைக்க போகிறோம். அப்போ நார்மல் ப்ரொசீஜர் தான். ஆனால் கடையில் வாங்குறது பதில் வீட்டு வாசலில் வாங்குறோம்.
அப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, லெட்டர் எழுதி கொடுத்துருங்க. இன்னும் எனக்கெல்லாம் அது கிடைக்கல அப்படின்னா லெட்டர் எழுதி கொடுத்துருங்க, உங்களுக்கு தாய்மானவர் ஸ்கீம்ல கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து மகளிர் உரிமை தொகையை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கும் ரேஷன் கார்டுக்கும் முழு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா ரேஷன் கார்டுடைய அடிப்படையை வச்சுதான் என்ன பண்றாங்க, மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறாங்க. இன்னும் ரேஷன் கார்டு வாங்காம இருக்கிறவங்க, ரேஷன் கார்டுல பெயர் இணைக்காம இருக்கிறவங்க, கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாம இருக்கிறவங்க, எல்லாத்துக்கும் மேல ஒரே ரேஷன் கார்டுல நிறைய குடும்ப தலைவி இருக்கிறவங்க எல்லாரும் இப்போது நீங்க என்ன பண்ணணும், தனித்தனியாக ரேஷன் கார்டுக்கும் கொண்டு வந்துக்கோங்க. ரேஷன் கார்டுல நீங்க இருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. நம்ம யாரை வந்து சொல்றோம்னா, கூட்டு குடும்பமா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மாமியார் இருப்பாங்க, மாமனார் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மருமக எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, மகளிர் உரிமை தொகை கிடைச்சா பரவாயில்லன்னு பார்ப்பாங்க. ஆனா அப்படி கிடைக்காது. ஒரு குடும்பம் இருக்குன்னா ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய யார் வந்து தலைவின்னு பார்த்து தான் கொடுப்பாங்க. அதனால நீங்க வந்து தனித்தனி குடும்பமா இருக்கும்போது உங்களுக்குன்னு கணவர் குழந்தைகள்லாம் வந்ததுக்கு பிறகு நீங்க ஒரு தனியா வந்து கார்டு போட்டுக்கிறது தான் வந்து என்னது ரொம்ப நல்லது. அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தனித்தனி எலிஜிபிலிட்டிக்கெல்லாம் கொடுக்க முடியும். ஒண்ணுமில்ல, பொங்கல் காசே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு கிடைக்குது, இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு 10 பேர் இருந்து 10 பேரும் ஒரே கார்டுல இருந்தா ஒரு தடவை தான் வந்து பொங்கல் காசு கிடைக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள 10 பேர் இருந்தாலும் ஒரு 5 பேர் ஒரு கார்டுல, இன்னொரு 4 பேர் 3 பேர் ஒரு கார்டுலயே இருந்தாங்கன்னா, அதாவது ஒரு குடும்பமா வந்து தனியா இருக்கணும், கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணும், பொங்கல் பரிசுலாம் கிடைக்கும். அது மாதிரி வந்து என்ன பண்ணுங்க, இன்னும் வாங்கல கார்டு இல்ல பிரிக்கல நாங்க கார்டு அப்படின்னா அவங்களும் வந்து சரி பண்ணி வச்சீங்கன்னா இந்த தடவை மகளிர் உரிமை தொகையும் முதியோர் உரிமை தொகையும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாமியாருக்கு 60 வயசுக்கு மேல இருக்கும், அவங்களுக்கு முதியோர் தொகை கிடைக்கிற மாதிரி இருக்கும். மருமகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரே கார்டு இருந்தா ரெண்டுல ஒருத்தவங்களுக்கு தான் கிடைக்கும். இதே 2 கார்டா தனியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியா இவங்களுக்கு தனியா கிடைக்கும். அதனால அதையும் நீங்க என்ன பண்ணுங்க, பிரிக்கணும்னா பிரிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாசம் மகளிர் உரிமை தொகையை பத்தி வந்து என்ன ஒரு தகவல் வந்துருக்குன்னா, ஏத்தி கொடுக்கப்படும் சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏத்தினா 2500 ரூபான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, 1500 ரூபான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் 1500 ரூபான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாங்கிறது கடந்த ஆட்சியில கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வாக்கு கொடுத்தது என்னமோ 2500 ரூபா தான். ஆனா உடனே 2500 ரூபா கொடுக்க முடியுமான்னு கேட்டா அவ்வளவு வந்து பட்ஜெட் இல்ல. பட்ஜெட் ஒதுக்குற வரையும் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஏத்தி கொடுக்கலாம்னு சொல்றாங்க. நிறைய வந்து வல்லுநர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, 1000 2500 போகாதீங்க, நம்மளுடைய தமிழ்நாடு சமாளிக்காது, 1000 1500, 1500 2000, 2000 2500 சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இந்த மாசம் 1500 ரூபாய் வருமானு எதிர்பார்க்கப்படுது. இது வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இது இந்த மாசத்துல நடைமுறைப்படுத்த போறாங்கன்னு பார்க்கலாம். அப்படி வந்து இந்த மாசத்துல நடைமுறைப்படுத்தினா யாருக்கு கிடைக்கும் கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்கும். மத்தவங்க எல்லாம் கேட்பீங்க, ஏன் எங்களுக்கு இன்னுமே கொடுக்கல, ஃபார்மே வந்து கொடுக்கலன்னு கேட்பீங்க. அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா வந்து இன்னும் வந்து அந்த லிஸ்ட் எல்லாம் பிரிக்கல. 60 வயசுக்கு இருக்கிறவங்க எல்லாம் தனியா பிரிச்சுட்டு தான் வந்து என்ன பண்றாங்க, மகளிர் உரிமை தொகையெல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பழைய ஆட்களே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க தவிர இப்ப இருக்கிறவங்க நீங்க புதுசா இன்னும் வாங்காதவங்க கவலைப்பட தேவையில்ல. இது இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ தான் இப்படி செய்வாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. அதனால வந்து இவங்களுக்கு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே ஃபார்மை கொடுத்து இணைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. தொடர்ச்சியா பாருங்க நம்மளோட. அப்பதான் வந்து ரேஷன் கார்டு இன்னும் மகளிர் உரிமை தொகை பத்தியான அப்டேட்டுகள் வந்து உடனுக்குடனே நம்ம போடுவோம்.